மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கும்பராசி நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு உடைப்பவன் யோகின்னு சொல்ற மாதிரி மத்தவங்களுக்காகவே யோசிக்கிற நல்ல மனசுக்காரங்க நீங்க. இந்த பிப்ரவரி 2026 கும்பராசிக்கு ஒரு முக்கியமான மாறுதல் காலம். ஏன்னா உங்கள இத்தனை நாளா இறுக்கமா பிடிச்சு வச்சிருந்த ஜென்மசனி முடிஞ்சு இப்ப சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இத பாத சனி அல்லது வாக்கு சனின்னு சொல்லுவோம். அதே சமயம் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு பெரிய பக்கபலமா இருக்காரு. வாங்க, உங்க ராசிநாதன் சனியும் மற்ற கிரகங்களும் இந்த மாசம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்கன்னு பாப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில, அதாவது பிப்ரவரி 13 வரைக்கும் மகர ராசியில உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்காரு. இந்த நேரத்துல கொஞ்சம் தூக்கம் கெடலாம். படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு புரண்டு புரண்டு படுப்பீங்க. சுப விரயங்கள் நடக்கும். ஆன்மீக யாத்திரை போறது, கோவிலுக்கு செலவு பண்றதுன்னு பணம் செலவாகும். கண்ணுல சின்னதா எரிச்சல் அல்லது நீர் வடிகிற பிரச்சனை வரலாம். பிப்ரவரி 13க்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசிக்கு 1ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரியன் 1ல வரும்போது உடல் சூடு அதிகமாகும். தலைவலி, பித்த மயக்கம் வரலாம். வேலைபளு காரணமா கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க. அப்பா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா உங்க முகம் பொலிவா இருக்கும். சமூகத்துல ஒரு அதிகாரம் கிடைக்கும். அரசாங்க வேலைகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காம போறது நல்லது. எதையும் தள்ளி போடாம உடனுக்குடன் முடிச்சிருங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையலாம். அதனால சத்தான ஆகாரமா சாப்பிடுங்க. கும்பராசிக்கு இப்ப மிகப்பெரிய ஆறுதலே குரு பகவான் தான். அவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. 5இல் குரு இருக்க பிள்ளைகளால் பெருமை சேரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். அவங்க படிப்புல, வேலைவாய்ப்புல நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. குருவோட பார்வை உங்க ராசி மேல, அதாவது ஜென்ம ராசிக்கு 1ஆம் இடத்துல விழறது ரொம்ப விசேஷம். உங்க ராசிய குரு பார்க்கறதால ஜென்ம ராகு மற்றும் 2ஆம் இடத்து சனியோட தாக்கத்தை நீங்க பெருசா உணர மாட்டீங்க. குரு உங்கள காப்பாத்திடுவாரு. உங்க அறிவுத்திறன் கூடும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடியும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்ல புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சா நல்ல லாபம் பார்க்கலாம். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான நேரம். வீட்ல காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருவாரு. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்து சனியால பணம் வந்தாலும் செலவாகும். ஆனா குருவால தட்டுப்பாடு வராது. சமாளிச்சிருவீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3 மற்றும் 10க்கு உடையவர். அவர் இந்த மாசம் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றோ அல்லது வலுவாகவோ இருக்க வாய்ப்பிருக்கு. 12ஆம் இடத்து செவ்வாய் தூக்கத்தை கெடுப்பாரு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இரத்த அழுத்தம் ஏறி இறங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில்ல முதலீடு பண்றதுக்கு இது நல்ல நேரம். ஆனா அது நீண்ட கால முதலீடா இருக்கணும். சகோதரர்கள் வழியில வீண் செலவுகள் வரலாம். அவங்களுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். நிலம், வீடு சம்பந்தமா வில்லங்கம் ஏதாவது இருந்தா அது இப்போதைக்கு கிளற வேண்டாம். அமைதியா இருக்கிறது நல்லது. தொழில் ரீதியா பார்க்கும்போது வெளியூர் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. 1ஆம் இடத்து ராகுவும் 12ஆம் இடத்து செவ்வாயும் சேரும்போது கோபம் கட்டுக்கடங்காம போகும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகம் வேண்டாம். ராத்திரி நேர பயணத்தை தவிர்க்கிறது உத்தமம். மின்சாதன பொருட்களை கையாளும்போது கவனமா இருங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4 மற்றும் 9க்கு உடையவர், அதாவது யோகாதிபதி. அவர் இந்த மாசம் 12ஆம் இடத்துல அல்லது 1ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நன்மையத்தான் தரும். 12ஆம் இடத்து சுக்கிரன் போக சுக்கிரன், அதாவது படுக்கையறை சுகத்தை கொடுப்பார். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க.
வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வாங்குவீங்க. மனைவி வழியில சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம், ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. பெண்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு எடுப்பீங்க. வீட்டை புதுப்பிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். காதல் வாழ்க்கை இனிமையா இருக்கும். துணையோட தனிமையில நேரம் செலவழிக்க விரும்புவீங்க. பணம் வரவு வந்தாலும் அதை சேமிக்க முடியாது. வாழ்க்கைய அனுபவிக்கணுங்கிற மனநிலை இருக்கும். புதன் பகவான் உங்க ராசிக்கு 5 மற்றும் 8க்கு உடையவர். அவர் இந்த மாசம் 12 மற்றும் 1ஆம் இடங்கள்ல சஞ்சரிப்பார். மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறலாம். நாளைக்கு படிச்சுக்கலாம்னு தள்ளி போடுவீங்க. ஆனா 5ஆம் இடத்து குரு அதை சரி பண்ணிடுவாரு. ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ற மாணவர்களுக்கு இது நல்ல நேரம். ஷேர் மார்க்கெட்ல யோசிச்சு முதலீடு பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். தாய்மாமன் வழியில உறவு முறை கொஞ்சம் சுமாராத்தான் இருக்கும். பேச்சுல தடுமாற்றம் வரலாம். மேடையில பேசும்போது அல்லது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது பதட்டம் இல்லாம பார்த்துக்கோங்க. நினைவாற்றல் கொஞ்சம் குறையலாம். முக்கியமான விஷயங்களை டைரியில குறிச்சு வைங்க. இன்டர்நெட், கம்ப்யூட்டர் துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கூடும். புது சாஃப்ட்வேர் கத்துக்க முயற்சி பண்ணுவீங்க. இப்போ முக்கியமான கிரகத்துக்கு வருவோம். உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்ப 2ஆம் இடமான மீன ராசியில இருக்காரு. இத பாத சனி அல்லது வாக்கு சனின்னு சொல்றோம். ஜென்ம சனி முடிஞ்சது பெரிய நிம்மதிதான். ஆனா 2ஆம் இடத்து சனி குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்ப உருவாக்குவாரு. குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்க நல்லதுக்கே சொன்னாலும் அது தப்பா புரிஞ்சுக்கப்படும். பணவரவு இருக்கும். ஆனா கையில பிடிச்சா மணல் மாதிரி நழுவுதேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். சேமிப்பு கரைய வாய்ப்பிருக்கு. கண்ணு, பல்லு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். பல்லு கூச்சம் அல்லது சொத்தைப்பல் பிரச்சனை இருந்தா உடனே மருத்துவரை பாருங்க. பேச்சுல கடுமை வேண்டாம். வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாது. அதனால கோபமா இருக்கும்போது பேசாம இடத்தை விட்டு போறது நல்லது. கொடுத்த வாக்க காப்பாத்த போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் சனி உங்க ராசி நாதன்கிறதால உங்களை கைவிட மாட்டாரு. கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. தொழில்ல நிரந்தரமான வருமானம் வரவைப்பாரு. ராகு பகவான் உங்க ராசியிலேயே 1ஆம் இடம் ஜென்ம ராகுவா இருக்காரு. கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. ஜென்ம ராகு உங்களை கொஞ்சம் குழப்பவாதியா மாத்துவாரு. நான் யாரு, என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு தத்துவம் பேசுவீங்க. தலையில அல்லது முகத்துல அலர்ஜி வரலாம். முடிக்கொற்ற பிரச்சனை அதிகமாகும். எப்பவும் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பீங்க. ஆனா 5ஆம் இடத்து குரு பார்க்கறதால இந்த ராகுவால பெரிய கெடுதல் வராது. ராகு அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரத்துல ஈடுபாட்ட கொடுப்பாரு. வெளிநாடு போகணும்னு துடிக்கிறவங்களுக்கு ராகு உதவுவாரு. 7ஆம் இடத்து கேது கணவன் மனைவி உறவுல ஒரு இடைவெளியை கொடுப்பாரு. 2 பேரும் வேலை நிமித்தமா பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் வரலாம். அல்லது ஒரே வீட்ல இருந்தாலும் மனசளவுல ஒட்டாம இருப்பீங்க. கூட்டாளிகள் கிட்ட கணக்கு வழக்குல கவனமாயிருங்க. மனைவியின் உடல்நிலையில, குறிப்பா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். சித்திரகுப்தர், யமன் போன்ற தேவதைகளை வழிபட தோணும். கேது ஞானத்தை தருவாரு. ஆனா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பற்றற்ற நிலையை உருவாக்குவாரு. கும்பராசி நேயர்களே, ஜென்மசனி முடிஞ்சாலும் பாதசனி மற்றும் ஜென்ம ராகு இருக்கிறதால இந்த சில பரிகாரங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தி துளசி அர்ச்சனை பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயராம மந்திரம் ஜென்ம ராகு மற்றும் பாத சனியோட தாக்கத்தை குறைக்கும். ராகு உங்க ராசியில இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. மனக்குழப்பம் நீங்கும். 2ஆம் இடத்து சனி வாக்குஸ்தானத்துல இருக்கிறதால வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க. தேவையில்லாத பேச்ச குறைச்சாலே பாதி பிரச்சனை தீரும். உங்களால முடிஞ்சா பார்வை இல்லாதவர்களுக்கு அல்லது முதியோர் இல்லத்துக்கு உணவு தானம் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க கும்பராசி அன்பர்களே, 5ஆம் இடத்து குரு உங்களை தாங்கி பிடிப்பாரு. சோதனைகளை கடந்து சாதனை படைப்பீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.